Welcome to Opening Bell Show. வணக்கம் and welcome to Opening Bell. மார்ச் மாதத்தோடைய first trading day இன்னைக்கு. We start with the negative baggage of Friday. In fact, ஃப்ரைடேயோட லாஸ்ட் டே வந்து போன மாதத்தோடைய லாஸ்ட் டே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரேடிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ண அத்தனை சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி நிஃப்டி வந்து ஒரு கீழ் நோக்கி 22,104 என்ற ஒரு லோவில் வந்து டெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். And the close at 22,145 does not give too much of encouragement at this point in time. மிக முக்கியமான ஒரு காரணி வந்து FII செல்லிங் த்ரூ த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி. மொத்த தொகையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கேஷ் செக்மெண்ட்டில் நெட் செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 58,988 கோடி, which means 58,988 crore total selling in the month of February. இந்த தொகை வந்து எடுத்து பார்த்தோம்னா this is the third highest selling amount in the cash segment in a single month. கடந்த 5 மாதத்தை எடுத்து பார்த்தோம்னா இதுதான் 3வது இடத்தை பெற்றுள்ளது. அண்ட் சிங்கிள் டே செல்லிங், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று விற்ற ஒரு நாள் தொகை மட்டுமே கேஷ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 11,600 கோடி, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ். நார்மலை விட அவங்க நார்மலாக விற்கிறத விட டபுள் அமௌண்ட் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் அவங்க விற்றுருக்காங்க. ஸோ திஸ் கண்டினியூஸ் டு பி தி ப்ரெஷர் பாயிண்ட் ஆன் த மார்க்கெட்ஸ். எவ்வளோதான் இவங்களுக்கு விற்கிறதுக்கான பங்குகள் இல்லை விற்றுவிட்டு வெளியேற்றுவதற்கான தொகை இன்னும் அதிகமாக இருக்கிறது. எவ்வளோ தூரம் டிஐஐஸ் இதை சப்போர்ட் பண்ண முடியும், இந்த சந்தையின் போக்கை வந்து இந்த வீழ்ச்சியை வந்து எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண முடியும்ன்றதை இஸ் அ சேலஞ்ச் ஃப்ரம் தி ஃபண்ட் ஃப்ளோ பர்ஸ்பெக்டிவ். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் 1. இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உள்ள டவ், அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் ஃபெப்ரவரி ஃப்ரைடே அன்றைக்கி டவ் ஜோன்ஸ் எண்டட் அப் 600 பாயிண்ட்ஸ். அந்த யூக்ரைன் பிரசிடெண்ட்டோட அந்த பிரச்சனை வந்து நடந்தாலும் அது ப்ராட்காஸ்ட் ஆனாலும் கூட அட் தி எண்ட் ஆஃப் இட் ஐ திங்க் த டவ் எண்டட் அப் 600 பாயிண்ட்ஸ். ஸோ 600 புள்ளிகள் ஒரு கெயின் வந்து டவ் ஜோன்ஸ் அன்றைய தினம் க்ளோஸில் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் பார்ட் 2. ஸோ தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் டைவர்ஜென்ட் வியூ, அதாவது ஒரு சந்தை இறக்கம், இன்னொரு பல சந்தை ஏற்றம். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் த வே மார்க்கெட்ஸ் ஆர் பிஹேவிங் ரைட் நவ். இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோஸ் as well. மூன்றாவது, இன்றைய தினம் காலை ஏஷியன் மார்க்கெட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவில் தான் இருக்குது. முக்கியமாக the நிக்கை, ஷாங்காய் as well as I think Hang Seng are all showing an uptrend towards this morning. Not very high, ஒரு 35 புள்ளிகள், 23 புள்ளிகள், 40 புள்ளிகள் என்று தற்போதைய நிலைமைக்கு ஆன் தி அப்சைடு அப்படின்றத பார்க்கலாம். While gold continues to remain at about $2,870 ஒரு அவுன்ஸுக்கு, away from the high. அவங்களுடைய அந்த கோல்டோடைய லைஃப் டைம் ஹை வந்து $2,956 per ounce. அது ஃபெப்ரவரி மாதத்தில் ரெக்கார்டான ஹை. தற்போதைய நிலைமைக்கு $2,870 per ounce. ஸோ மார்ஜினலி லோவர் பட் ஸ்டில் ஐ திங்க் ஸ்டில் ஸ்டேயிங் பாசிட்டிவ் என்றதை நம்ம சொல்லலாம். நான் முக்கியமாக இன்றைய தினம், அதாவது இந்த மார்ச் மாதம் முதல் வர்த்தக நாள் என்று ஏறக்குறைய ஒரு 15 கோடி லாக்இன் ஷேர்ஸ், அதாவது இதுவரைக்கும் லாக்டின்னாக இருக்கக்கூடிய பங்குகள் வந்து சந்தைக்கு வர இருக்கிறது. ஆஃப் 7 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், அதாவது 7 வெவ்வேறு கம்பெனிஸில் 15 கோடி லாக்டின் ஷேர்ஸ் வந்து ஆர் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் ட்ரேட். இதோட அர்த்தம் என்னென்னா இன்றைய தினம் வந்து எல்லாத்தையும் எடுத்து விற்றுருவாங்கன்றதை நான் சொல்ல வரல, அது இதோட அர்த்தம் கிடையாது. பட் இது வர்த்தகத்துக்கு வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது வந்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும். ஏன்னா இது வந்து லாக்டின்னாக இருந்தது. அப்போ சந்தையின் போக்காக இருந்தாலும் சரி, சந்தையின் வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இது பங்கு பெறவில்லை. ஸோ தே குட் பி மிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் தீஸ் 15 crore shares of 7 companies that are becoming eligible to trade after lock-in today. ஸோ அந்த 7 கம்பெனி எது அப்படின்னு பார்த்துக்க போனீங்கன்னா எக்ஸிகாம் டெக்னாலஜிஸ், விஷ்ணு பிரகாஷ் ஆர் பங்குலியா. நான் இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐபிஓ லெவல்லேருந்து, அந்த ஹை லெவல்லேருந்து விஷ்ணு பிரகாஷ்ன்ற பங்கு வந்து ஏறக்குறைய 50% இருந்தாலுமே ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் வந்து இன்னும் 60% விலை ஏறி தான் இருக்கிறது. ஈவன் தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஐபிஓ லெவல்லேருந்து ஒரு 50 to 60% ஹையராக தான் இருக்குது. தோ கரண்ட் ப்ரைஸ் லெவல் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 50% குறைந்தாலும் கூட. ஸோ there will be a lot of interest on this share. அதே போல் டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர்
இது இன்றைக்கி ஒரு 2.5 கோடி 3 கோடி பங்குகள் வந்து இன்றைக்கி வர்த்தகத்துக்கு ஓப்பன் ஆகுது. அதே போல் ஓரியன்ட் டெக்னாலஜிஸ், பிரமிட் டெக்னோபிளாஸ்ட் அண்ட் ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுதான் இந்த 7 நிறுவனங்களுடைய 15 கோடி பங்குகள் இன்றைக்கு லாக்இன் முடிஞ்சு இது கோயிங் பி அவைலபிள் ஃபார் ட்ரேட். ஸோ அகெயின் நான் திருப்பி வலியுறுத்துறது என்னவென்றால் இது வந்து தே ஹவ் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் த மூவ் சோஃபார். ஏன்னா லாக்டவுனில் இருந்தது. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இது இப்போ ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு நிறுவனத்தோடைய 2 கோடி 3 கோடி 2.5 கோடி அப்படின்றது வெவ்வேறு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும். அதாவது லாக்டவுன் ஷேர்ஸ் வில் பிகம் எலிஜிபிள் ஃபார் ட்ரேட். இதனால் அதை விட்டு விடுவாங்க வாங்கி விடுவாங்கன்றதெல்லாம் நான் சொல்லி வரல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ இன்ஃபர்மேஷன் that these 15 crore shares of 7 companies are becoming available to trade. The names of the companies one more time: Exicom, Vishnu Prakash R. Panglia, Dr. Agarwal's Healthcare, Orient Technologies, Pyramid Technoplast and Aeroflex Industries. So this is as far as that outlook goes. Now on the nifty நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா well 21104 22,104 ஒரு சப்போர்ட் லெவல் அல்ல. பட் ஐ திங்க் இட் வாஸ் ஒன்லி அன் இன்டரிம் ஸ்டாப். அன்னைக்கு மார்க்கெட்ஸ் அதாவது வெள்ளி அன்று மார்க்கெட் அந்த விட்டுவிட்ட வேகத்தை வந்து ஒரு டெம்பரரி தடையாக தான் இருந்தது ஒழிய அது ஒரு பெரிய லெவல் சப்போர்ட் அப்படின்றது கூற முடியாது. ஸோ இஃப் யூ லுக் பியாண்ட் இட், ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் 22,000 22,000 புள்ளிகள். அதுக்கு அடுத்தது 21,986 to 969. இதுதான் அடுத்த சப்போர்ட் பேண்ட். ஆன் த ஹை சைடு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நீங்கள் பார்க்க போவீங்கன்னா ஐ திங்க் 22,500 to 22,600 levels appear to be a strong resistance at this time. So இந்த ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்க போகுது. அந்த அக்ரெஷன் ஆஃப் செல்லிங் கொஞ்சம் குறைஞ்சி விடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இன்றைக்கு இருந்தாலும் பாசிபிள் கண்டினியூவேஷன் ஆஃப் வெள்ளி என்ற இருக்கக்கூடிய மூவோடைய கண்டினியூஷன் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடும். ஸோ தட் மீன்ஸ் we might see a smaller dip towards அந்த 22,000 புள்ளிகளுக்கு நோக்கி ஒரு டெஸ்ட் நடக்கலாம். ஒருவேளை அந்த 22,000 சப்போர்ட் பிரேக் ஆனால் we might expect a move to 21,960 to 980 levels, 970 levels for the interim support. And on the upside, I think 22,500 22,600 வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் interim level I think 22,330 22,350 levels வந்து ஒரு interim ரெசிஸ்டன்ஸாக play out ஆகும். So these are the support resistances that you might want to look at. Support levels 22,000, அதே போல் 21,960 to 980. Resistance levels 22,500 to 22,650. இது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஹவெவர் இன்டரிம் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are talking about 22,350 330 to 350 levels, right? So the first thing to expect is whether FIIs will turn their direction in the month of March. அதுதான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. பட் ஹவெவர் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தின் முடிவில் ஏறக்குறைய 700 பங்குகளுக்கும் மேலாக அவங்களுடைய 52 வீக் லோ அப்படி டெஸ்ட் பண்ணுறதை பார்த்தோம், இன்க்ளூடிங் ஷேர்ஸ் லைக் TCS and so on. So these are valuable shares available at extremely low prices இல்லையா. மிகவும் தரமான பங்குகள் ரொம்ப ரொம்ப விலை குறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு இப்போ கிடைக்கிறது. So for those looking at longer term investment ஒரு 2 years and beyond அந்த ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்க்க போகனால் well this is possibly a good time to slowly start buying into such shares. அந்த லிஸ்ட்டு வந்து படிக்க போனோம்னா இன்றைக்கி 4 பூரா உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு NSE வெப்சைட் BSE வெப்சைட்லேயும் கிடைக்கும். ஸோ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஷேர்ஸோட லிஸ்ட் வந்து அதில் இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதை நோக்கி உங்களுடைய buying and selling decisions can be made based on that. So quality shares, valuable shares available at 52 week lows I think become a very wonderful buying opportunity at this time. இது ஒரு புறம் இருந்தாலும் on the other side சைனாவின் நீக்கங்கள் எப்படி இருக்கும் என்றதையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. there is an expectation, சந்தையில் ஒரு expectation இருக்கிறது that China may devalue their currency. ஏனெனில் நாளைய தினம் அன்று 4ஆம் தேதி அன்று கனடாக்கும் மெக்சிகோக்கும் எதிரான அந்த டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றத ட்ரம்ப் அவங்க சொல்லியிருக்காங்க.
Also additional 10% tariff on Chinese goods. So இதை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக the Chinese government may consider devaluing their yuan அப்படின்றதும் சந்தையில் வந்து ஒரு there is a expectation in the Chinese in the global markets that China may devalue currency. So this may also offset fund flows. Also it may impact நம்மளுடைய நாட்டின் ரூபாயின் மதிப்பும் இதை இம்பேக்ட் செய்யக்கூடும் என்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ பி அவேர் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆஸ் வி ஸ்டெப் இன் டு ட்ரேட் ஆன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச், ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் மார்ச் as well. So keeping these factors in mind, I leave you with today's trade. Trade safe, trade positive, and remember, trading first to protect your capital, அப்புறம் உங்கள் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக. So have a safe trading day. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.